ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்னமருமகள் சீரியலில் ஒரு பக்கம் பார்த்தா சேது ஐஷுவுக்கு அனிவர்சரிக்காக சர்ப்ரைஸாக கேண்டில் லைட் டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் தமிழ் அழகர் தன்னை அம்மானு கூப்பிடாம ஐஷுவை அம்மானு கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் வருத்தம்ன்ற மாதிரி கலந்து மிக்சடாக இருக்கிற கதையை வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே சேது ஐஷுவோட கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்காக கூட்டு போகிறாரு. கண்ணை திறந்து பார்த்தோன்னே ஐசு சுற்றி பார்த்துட்டு இது எல்லாம் எனக்காகவா பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமான்றாங்க. உடனே சேது இன்னைக்கு மீனாட்சிக்கும் பிறந்தனால நம்ம 2 பேருக்கும் ஆனிவர்சரி, நான் ரொம்ப நாளாக உனக்கு டின்னர் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன், அதான் இன்னைக்கு அதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு உனக்காக நான் பண்ணியிருக்கேன், இங்கே நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம், வேற யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன உடனே ஐசு சந்தோஷத்தில் இது உண்மையா பொய்யான்னு தான் கையெல்லாம் கிள்ளி பார்த்துக்கிறாங்க. உடனே சேது என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஐசு சத்தியமாக உங்களை கிண்டல் பண்ணல மாமா, உங்கள்கிட்ட இருந்து இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு மாமான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆள் வந்த உடனே சேது ஐஷுவை பார்த்து உனக்கு பிடிச்சது நீயே ஆர்டர் பண்ணுன்னு சொன்னோடனே அவங்களும் ஒரு 4-5 டிஷ்ஷை ஆர்டர் போடுறாங்க. அதை பார்த்துட்டு சேது நீ ஆர்டர் போட்ட ஒன்று கூட எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாட்சியோட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஐஷு கல்யாண நாள் அன்னைக்குமா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா, பாருங்கள் மீனாட்சி கூட எக்ஸைட் ஆகிறா, அவளுக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஆர்டர் பண்ண சிக்கன் நூடுல்ஸ் பிட்சா எல்லாம் வந்ததுக்கப்புறம் இது எப்படி சாப்பிட்றது, எதுவுமே நம்ம சாப்பிட்ற பொருள் மாதிரி இல்லையே, எனக்கு எப்படி சாப்பிடணுன்னே தெரியல அப்படின்றாங்க. உடனே ஐஷு கையில் ஃபோர்க் எடுத்து இப்படி குத்தி இதை சாப்பிடணும் அப்படின்றாங்க. உடனே சேதுவும் மீனாட்சி ஐஷு கிட்ட கொடுத்துட்டு ஒரு சிக்கன் பீஸை ஃபோர்க்கில் எடுத்து நைஃப் வச்சு கட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, இங்கே சுத்தம் அப்படின்றாங்க. அதை பார்த்து ஐஷு என்ன மாமா பண்ணுறீங்கன்னு கேட்டால் இன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி தான் அப்படின்றாங்க. உடனே ஐஷு சேதுக்கிட்ட இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தான் மாமா இருக்குது, ஃபோர்க்கில் எடுத்து ஊட்டி விட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. உடனே சேது அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டான்னா நான் விட்டுறேன் மாமா அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல ஊட்டி விடுன்றாங்க. அதுக்கப்புறம் ஐஷு ஊட்ட சேது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு குதூகலமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஐஷு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா மாமா நம்ம 3 பேரும் சேர்ந்துன்னு கேட்குறாங்க. உடனே சேதுவும் சரின்னு சொன்னதுக்கப்புறம் ஐஷு 3 பேரையே செல்ஃபி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் தமிழ்ச்செல்வி வீட்டில் செல்லப்பாண்டி மீனாட்சிக்கு சிவப்பு கலர் கேக் வாங்கினேன், அழகருக்கு ப்ளூ கலர் கேக் வாங்கியிருக்கேன், வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது தனம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அக்கா உள்ளே அழுதுகிட்டே நான் கேக்கு வெட்டெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கமான்னு சொன்னோடனே சரி நான் வந்து கூப்பிட்றேன்ட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா அப்பயும் தமிழ் அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா தமிழோட அம்மா அழகருக்கு கேக் வெட்டுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு, நீ வராமல் எப்படி நாங்கள் பிள்ளைக்கு கேக் வெட்டுறது வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் தமிழ் அழுதுகிட்டே நீங்களே போய் கேக் வெட்டுங்க போங்க அப்படின்றாங்க. உடனே தமிழோட அம்மா பெத்தவ நீ தானே உன் பிள்ளை கேக் வெட்டுறதுக்கு வரணும்னு சொன்ன உடனே தமிழ் ரொம்ப கோவமா பெத்தவளா நான் என்ன எங்க அவன் அம்மானு கூப்பிட்றான், முழு பாசத்தையும் அங்கெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான், அவன் யார் மேலே முழு பாசத்தை வச்சிருக்கானோ அவளை கூப்பிட்டே கேக் வெட்ட வைங்க அப்படின்றாங்க. உடனே தமிழோட அம்மா நீ பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்காடி, இந்த பச்சை பிள்ளை யாரையும் அம்மானு கூப்பிட்டுச்சுன்றதுக்காக இப்படி கோச்சிட்டு வந்து அழுதுட்டு இருப்பியா, இப்போதைக்கு ஐஷு முகம் ஏதோ அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கா அதனால அழுதுட்டு இருந்தான், அதான் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லை அவன் மறந்துருப்பான், மீனாட்சி தூக்கி எப்படி கேக் வெட்டினியோ அதே மாதிரி அழகரையும் தூக்கி கேக் வெட்டு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீ அவனை அம்மானு கூப்பிட சொல்லு, கண்டிப்பாக அவன் அம்மானு கூப்பிடுவான், அப்படி கூப்பிடாட்டின்னு நீ என்னன்னு கேளு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீயும் எப்போ பார்த்தாலும் அவன் கூட இருக்கணும், அதை விட்டுவிட்டு அவன் வேற யாரையும் அம்மானு கூப்பிட்டான்றதுக்காக கோச்சிக்கிட்டு இப்படி உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எப்படி, நீயும் அவன் கூட அம்மான்ற பாசத்தை கொஞ்ச நேரமாவது காமிச்சாதானே அவன் உன்கிட்டயும் வந்து நல்லா பழகும் அப்படின்றாங்க. உடனே தினமும் அழாதக்கா வாக்கா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவும் கண்ணை தொடச்சிட்டு வாடி கேக் வெட்டலாம் அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. வெளியே வந்து கேக் முன்னாடி தமிழ் வந்து நின்ன உடனே தமிழோட அம்மா பிள்ளையை வாங்கி நீ அவன் கூட சேர்ந்து கேக் விட்டுரு அப்படின்றாங்க. இல்லை அவனே விட்டுட்டுன்னொன்னே சேதுவோட பாட்டி பிள்ளையை வாங்கிட்டு கேட்க விட்டுரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தமிழும் குழந்தைய கேக்கெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் தனம் அழகரை பார்த்து உங்கள் அம்மாவுக்கு முத்தம் கொடுடான்னு சொல்கிறாங்க. ஆனால் அழகர் கண்டுக்கவே இல்லை. உடனே தமிழ் முத்தம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல என்ன அம்மானு கூப்பிட்றா அப்படின்றாங்க. உடனே எங்கள் வீட்டில் இருக்கவங்களோட மூஞ்சே மாறிடுது. ஆனால் தமிழ் அழகரை விடுறதா இல்லை அம்மானு சொல்கிறான்றாங்க. உடனே தமிழோட அம்மா உன் மூஞ்சை பார்த்து பழகி கொஞ்ச நாள் அவனே அம்மானு சொல்லிடுவான் அப்படின்றாங்க. உடனே தமிழ் ஏன் இந்த 1 வருஷமா என் மூஞ்சி அவன் பார்த்து பழகவே இல்லையா, அம்மானு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அம்மானு கூப்பிட்டுன்னு அந்த பையனை பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க தமிழ். அதுக்கப்புறம் ஏன்டா என்னையும் அம்மானு கூப்பிடாம வேற யாரையும் அம்மானு கூப்பிட்ற, உடனே தமிழோட அம்மா ஏதோ அவன் மூஞ்சி ஞாபகம் இருந்ததுனால அந்த மாதிரி சொல்லிட்டா, இனிமேல் ஐஸ்வர்யாவை அம்மானு கூப்பிட மாட்டான் போதுமா அப்படின்றாங்க. உடனே தமிழ் தனத்தை பார்த்து என் ஃபோன் எடுத்துருவான்னு சொன்னோன்னே ஏன்க்கா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல சொன்னது செய்தி எடுத்துட்டு வாடி அப்படின்றாங்க. தனம் ஃபோனை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோனில் ஐஷுவோட சோசியல் மீடியாவில் அவளோட ஃபோட்டோ இருக்கா, அதை எடுத்து காமின்னு சொன்னோன்னே எதுக்குக்கான்றாங்க. முதல்ல எடுத்து காமிடி அப்படின்னோடனே தினமும் ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க. உடனே தமிழ் தனத்துக்கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி அழகர்கிட்ட காமிச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சேதுவோட பாட்டி மைண்ட் வாய்ஸுக்குள்ள டே அம்மானு மட்டும் சொல்லிடாதடா கடவுளே காப்பாத்துங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் பொசுக்குன்னு அம்மானு சொல்லிடுறான். உடனே தமிழ் ஃபோனை கீழே போட்டு அழுதுகிட்டே பார்த்தீங்களா என் பிள்ளை யாரும் அம்மானு சொல்கிறான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு உள்ளே போயிடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அடியே ஏண்டி இப்படி குழந்தைய டக்குன்னு கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணும். குடும்பத்தில் இருக்கவங்களும் என்ன சொல்லணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில்
ஈஸ்வரி சித்ரா கிட்ட ஐஸ்வருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஐஸ்வர்யா ரூம்குள்ள வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி எங்க உன்னையும் சேதுவே ஆளையே காணணும்னு சொன்ன உடனே ஐசு சிரிச்சுக்கிட்டே நானு மீனாட்சி சேது மாமா எல்லாரும் ஹோட்டலுக்கு போனோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்றாங்க. உடனே ஈஸ்வரி சந்தேகமா என்னது சாப்பிட போனீங்களான்னு சொன்னோடனே ஆமா ஆண்டி மதுரையில ஒரு ஹோட்டல்ல எனக்கு கேண்டில் லைட் டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அங்க 3 பேரும் போயிட்டு வந்தோன்னு சொன்ன உடனே ஈஸ்வரி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தான் உன்னை சேதுவே கூட்டு போயிருக்காங்க. இந்த நேரத்துல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி மீனாட்சியும் கூட்டு போகணுமா? சேது கிட்ட நம்ம 2 பேரும் மட்டும் போவோம், மீனாட்சியா மலர்கிட்டயோ இல்ல அவங்க அத்தைக்கிட்டயோ கொடுத்துட்டு போலாம்ல அப்படின்றாங்க. அதோட விடாம ஏன் நீ கூப்பிட்டு போனன்ற மாதிரியும் கேள்வி கேட்ட உடனே ஐஷு அதுக்கு என்ன ஆண்டி இந்த மாதிரி பேசுறீங்க? இன்னைக்கு மாமா பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கும்போது கூட மீனாட்சி அவருக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது எப்படி ஆண்டி நாம 2 பேரும் தனியா போலான்னு எனக்கு சொல்ல தோணும் அப்படின்னு சொன்னோன்னே ஈஸ்வரி அதைத்தாமா நானும் சொல்றேன். எல்லாரும் முன்னாடி வச்சு மீனாட்சி இருந்தாலே என் வாழ்க்கைக்கு போதும்னு சொல்றான். அப்புறம் எதுக்கு நீ அவனோட வாழ்க்கையில இருக்கணும்? அவன் எப்படி அப்படி சொல்லலாம்னு உசிப்பேத்துற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஐஷு அவர் தான் குழந்தைங்க மேல எப்பயும் பாசமா இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியல ஆண்டி. முன்னாடி மாதிரியெல்லாம் இப்ப என் மேல பாசம் கட்டாமலாம் இல்ல, ரொம்ப பாசம் கட்டுறாங்க, அக்கறையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு எங்களுக்கு கல்யாண நாள் ஆனிவர்சரிக்காக எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேற பண்ணாங்க தெரியுமா? இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு டின்னர் போலாம் வரியான்னு சொல்லி கூப்பிட்டதே மாமா தான் தெரியுமா? முன்னாடியெல்லாம் அவர் என் மேல கேரே காட்ட மாட்டாரு. இப்ப எவ்வளவு பாசமா நேசமா அக்கறையாலாம் இருக்காங்க. எனக்கு இதுவே போதும் ஆண்டின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி நீ என்னடி இதுக்கே போதுன்ற? எல்லாத்தையும் விட நீ அவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டியா? புருஷன் பொண்டாட்டியா 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டோடனே ஐஷு அமைதியா இருக்காங்க. அதை பார்த்த ஈஸ்வரி அமைதியா இருந்தா போதுமா, பதில் சொல்லுடி அப்படின்னு சொன்ன உடனே ஐஷுவும் அதான் கொஞ்ச நாள் டைம் வேணும்னு சொல்லி கேட்டார்ல, அதெல்லாம் நடக்கும்போது தன்னால நடக்கட்டும் அப்படின்னு சொன்ன ஈஸ்வரி டைம் கேட்டான்றதுக்காக 1 வருஷமாவா இழுத்தடிப்பாங்க? நீ என்னடனா சாதாரணமா பேசிட்டு இருக்க, உனக்கு இது புரியல ஐஷுன்னு. இதே இது இந்த காலத்துல இடத்துல வேற ஏதாவது ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா சேதுவோட சட்டையை பிடிச்சி என்னடா அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீ தான் இருக்கேன்னு சொன்ன உடனே ஐஷு மத்தவங்களுக்கு எனக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு ஆண்டி அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி கடுப்பாகி என்ன விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க, நீ எப்ப அவன் கூட சேர்ந்து வாழ்றது? இப்ப இந்த வீட்டோட நல்ல மருமகன்னு நீ பேர் வாங்குறது, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சொத்தையும் சேது எப்ப அவன் பேர்ல வாங்குறது, அவன்கிட்ட இருந்து உன் பேர்ல எப்ப நம்ம மாத்துறது, இதெல்லாம் சீக்கிரம் நடக்க வேணாமான்னு சொல்லி கேட்ட உடனே ஐசு என்ன ஆண்டி சொல்றீங்க, ஒட்டுமொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வாங்கணுமா? என்ன ஆண்டி சொல்றீங்கன்னு சொன்னோன்னே ஈஸ்வரி என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க, எதுக்காக உன்னை சேதுவோட நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நினைக்கிறேன்? சேது உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் பாசத்துல அப்படியே மயங்கி வாங்கிட்டே இருப்பான். நீயும் எனக்கு நிலம் வேணும் வீடு வேணும்னு சொல்லி கேட்ட உடனே சேதுவும் ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வைப்பான். நீ இந்த ஒட்டுமொத்த வீட்டுக்கு எஜமானி ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சேதுவோட நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்றதுக்குள்ளேயே இங்க ஐஷு என்ன ஆண்டி சொத்து அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணா சேது மாமா என் பேர்ல நிலம் வீடு வாங்கி தருவாங்கன்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா எனக்கு அந்த மாதிரி என்ன துளி கூட இல்லைன்றாங்க. அதோட விடாம இந்த நிலம் சொத்து ப்ராப்பர்ட்டியை விட எனக்கு சேது மாமாவோட லவ் தான் ரொம்ப முக்கியன்றாங்க. எனக்கு அவரோட அன்பு கிடைச்சாலே போதும், எனக்கு அதுவே ஒரு பெரிய சொத்து தான். அதுவும் இல்லாம இந்த சொத்தெல்லாம் நிரந்தரம் இல்லாதது அப்படின்றாங்க. லவ்வும் கறந்தா என்னைக்குமே வாழ்க்கையில நிரந்தரமானது, அதை விட்டுட்டு நிரந்தரம் இல்லாதது மேலாம் நான் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்க ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் மூஞ்சே மாறுது. அதோட விடாம ஐஷு இதெல்லாம் நான் போய் மாமாட்ட கேட்டா என்ன சொத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன்னு நினைச்சுக்க மாட்டாங்க? அதுவும் இல்லாம அவரை நான் கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே அவர் மேல உள்ள லவ்வால தான். அவரும் என்ன பதிலுக்கு லவ் பண்ணா போதும், எனக்கு வேற எதுவும் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரத்துல ஐஷுவோட அப்பா கால் பண்ணோடனே அப்பா நானும் இன்னைக்கு சேது மாமாவும் ஹோட்டல் போனோம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. இங்கே சித்ராவுக்கு இருக்க முடியல, கடுப்புல என்னம்மா இவ இப்படி பேசுறா, வீடு பங்களா சொத்து பத்தி எதுவுமே வேண்டாம், என் சொத்தே ஏதோ சேது மாமான்னு சினிமா டைலாக்லாம் லூசுத்தனமா பேசிட்டு போறான்றாங்க. ஆமா இவளை வச்சு தானமா இந்த வீட்லயே பவர் சென்டரா வரணும்னு நினைச்சோம், உன் அண்ணன் மக என்னமா இப்படி பண்றா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஈஸ்வரி பாப்போண்டி இவ எப்படி இங்கே தானே இருந்தாகணும், இவளை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு போறணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஈஸ்வரி நினைக்கிறது நடக்கணும், அதுக்காக தானே இவளை கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் நினைச்சது நடந்தே தீரணும்னு வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் வீட்டில் தமிழ் உட்காந்து அழுதுகிட்டே எல்லார்கிட்டையும் இதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்தை இழந்திருக்கேன், அதுக்காக கூட நான் இவ்வளவு கலங்கினது கிடையாது, நான் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இவ்வளவு வருந்தினதும் கிடையாது. ஆனா நான் பெத்த பிள்ளைகிட்டயே அம்மான்ற ஸ்தானத்தை இழந்துட்டு நிக்கிறேன். என் பிள்ளை என் முன்னாடியே வேற ஒருத்தையும் அம்மானு கூப்பிடுறான், என்னைய அம்மான்னு சொல்லுன்னு சொல்லி நான் எவ்வளவு கெஞ்சினாலும் யாரோ மாதிரி பாக்குறான், 7 எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். இதுக்கு மேல என்னமா எனக்கு நடக்கணும் அப்படின்றாங்க. ஏமாந்துட்டேமா, மொத்தமா ஏமாந்துட்டேமா, எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளைய என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போறதுக்கு நான் கொஞ்சம் கூட அனுமதிச்சிருக்க கூடாது. பெரியவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்னை எப்படியோ சம்மதிக்க வச்சிட்டீங்க. ஆனா அது இப்போ என்ன எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே சொல்லி சேதுவோட பாட்டிக்கும் திட்டு விழுது. வயிற்றுல ரெட்டை பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு பிள்ளை பிறந்தோடனே இன்னொரு பிள்ளை பிறக்கிறத கூட பார்க்காம அவருக்கு கல்யாணம் தான் முக்கியம்னு சொல்லி போனார்ல, அப்படிப்பட்டவர்கிட்ட குழந்தைய திருடிட்டு கொண்டு போய் கொடுத்தது நீங்க தானே. நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் என் பிள்ளைய என்கிட்ட இருந்து எடுத்து கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்குமா? நீங்க மட்டும் அப்படி குழந்தைய கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருந்து யாரும் வந்து குழந்தைய கேட்டிருக்க மாட்டாங்க. இன்னும் என் 2 பிள்ளைங்களும் நிம்மதியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிஞ்சு அம்மான்ற ஸ்தானமே இல்லாம என்ன
இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிப்பாட்டிட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்டோடனே சேதுவோட பாட்டியை என்னடி பேசுகிற, இப்படிலாம் நடக்கணுன்றதுக்காகவா நான் இதை பண்ணேன், நான் ஏதோ நல்லது நடக்கணுன்றதுக்காக பண்ணேன், இதில் இப்படி ஒரு வில்லங்க நடக்கும்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு சொன்னோன்னே தமிழோட அம்மா, அழகர் அம்மா சொல்லேன்றது தானே ஒருத்தன் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அழகர் கண்டிப்பாக அவனை அம்மானு கூப்பிடுவான், இவன் உன்னை ஏற்றுக்குவான் தமிழ், எதாவது இருந்தாலும் பிள்ளைக்கு பெத்த அம்மா யாருன்னு தெரியாமல் போயிருமா, இது செஞ்சு கவலைப்படாமல் இரு தமிழ்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் தமிழ் சமாதானம் ஆன மாதிரி தெரியல. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. அடுத்த வார ப்ரோமோவில் மோகனா ராஜாங்கத்துக்கிட்ட அழகருக்கும் மீனாட்சிக்கும் ஒரே நேரத்தில் காது குத்து நம்ம வச்சா நல்லா இருக்கும்லன்னு சொன்ன உடனே ராஜாங்கமும் சரின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட இந்த விஷயத்த நீ தமிழ்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. தமிழ்கிட்ட சொன்னால் அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது, அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் முடியாதுன்னு சொன்னேனே அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுன்னு சொன்னோன்னே இங்கே வீட்டில் இருக்கவங்க மூஞ்சே மாறிடுது. இதோட ப்ரோமோ முடியுது. அவளே 2 பிள்ளைங்களும் அம்மானு சொல்லலைன்னு கடுப்பில் இருக்கா. இதில் இவங்க குடும்பத்து பக்கம் இருக்கிற மாதிரியே எல்லா விஷயத்தையும் பண்ணால் அவள் ஒத்துக்குவாளா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.